Thank you so much, sir. It's an honor to receive an award in front of you, from you. அண்ட் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், இந்த நைட்டு வந்து ரோட்டில் போகும்போது படம் பார்த்துட்டு போவோம், கொஞ்சம் லேட்டாக போகும்போது போலீஸ் நிற்கும், செக்கிங்க்காக நிற்பாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு டக்குன்னு என்ன தோணணும், போலீஸை பார்த்தோன்னா போலீஸ் நம்மளை பாதுகாக்க நிற்கிறாங்க அப்படி தான் தோணணும். ஆனால் நம்மளுக்கு என்ன தோணும், ஐயோ போலீஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம தீவிரவாதி கிடையாது, திருடன் கிடையாது, நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், ஃபேமிலியாக படம் பார்த்துட்டு வந்திருப்போம். ஏன்னா ஜென்ரலாக போலீஸ்னால் அப்படி ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி தான் பொலிட்டீஷியன் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ அரசியல்வாதியா அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் அந்த பயத்தை உடைச்சு ஒரு அரசியல்வாதி கேன் பி ஸோ கிரேஸ்ஃபுல், ஸோ நாலேஜபிள், ஸோ இன்டெலிஜென்ட், எட் வெரி 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 ஆக்சசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ இயர்ஸாக நீங்கள் எங்களுக்கு காமிச்சிட்ருக்கீங்க. பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். நீங்கள் அடிக்கடி வந்து வெளியில் வந்து இது மாதிரி நிறைய பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு சில பேரில் நானும் ஒருத்தன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் ஐசிடி அகாடமி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அவார்டு வந்து ஒரு வாட்டி நிறைய பேர் ஜூரியாக இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க பார்த்தாங்க. அப்போ என்னால் வர முடியல. பட் ஆனால் இன்னொரு வாட்டி என்னை ஞாபகம் வச்சு எனக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு நன்றி. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி யூத் ஐகான் இல்லை இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கினது வந்து கோயம்புத்தூரில் 2008. ஸோ 2008 நம்மளை யூத்தாக பார்த்தாங்க, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் 2016 சென்னை ஃப்ளட்ஸுக்காக வந்து இந்த சிஎன்என் ஐபிஎனோ என்டிடிவியோ யாரோ யூத் ஐகான் அவார்ட் கொடுத்தாங்க. அந்த இந்தியன் ஆஃப் தி இயர் அந்த யூத் ஐகானில் அந்த வருஷம் கிடச்சி 2016. இப்போ 2024 நான் காலையில் கிளம்பும்போது பார்த்தா எனக்கு கொஞ்சம் வெள்ளை தாடிலாம் வளருது. இப்போவும் யூத் ஐகான் அவார்டு வாங்குகிறோம். இன்னும் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. பட் ஆனால் ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட். இன்றைக்கி இருக்கிற பசங்க, காலேஜில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கும் என் ஒர்க் ரிலேட் ஆகுது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னால் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் டிஃப்ரென்ஸாக எடுத்துகிட்டு வர முடியுதுன்றது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் திஸ் ரெக்கக்னிஷன் yet another time. ஸோ நான் ஒரு விஷயம் ரொம்ப சாலிடாக நம்புவேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். இப்போ ஈரோடு மகேஷ் அவங்க பேசும்போது நான் பாதியில் தான் வந்தேன். பட் ஆனால் டக்குன்னு என்னை பார்த்தோன்னா அவர் வந்து சொன்னார், இந்த ஆர்ஜேவாக இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து நான் கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன், இப்போ வந்து படம் நடிக்க ஆரம்பித்தேன், அப்புறம் டிரெக்ட் பண்ணுறேன், இப்போ சூர்யா சாரோட ஒரு படம் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து டக்குன்னு இந்த சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி, இந்த படையப்பா படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் அந்த மாதிரி நடக்கலை. ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது, ஒரு 20 இயர்ஸ்க்கான ஜேர்னி. அவரை ரொம்ப அழகாக சம்மப் பண்ணார். அதை கொஞ்ச நாள் முன்னாடி கூட இந்த சூர்யா சாரோட படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது என்கிட்ட வந்து ஒருத்தர் ரொம்ப உரிமையாக ரொம்ப சந்தோஷமாக கேட்டார், என்ன நீங்கள் சும்மா 4 வார்த்தை ரேடியோவில் பேசுனீங்க, கிரிக்கெட்டை போய் கலாய்ச்சிங்க, இப்போ சூர்யா படம் எடுக்கிறீங்களே அப்படின்னாரு. அவ்வளோ ஈஸியாக அது வரல அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொல்ல முடியல. பட் ஆனால் அவ்வளோ ஈஸியாக வரலன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் இட்ஸ் பீன் அ லாங் ஜேர்னி. நான் 2006 கோயம்புத்தூர் வந்தேன். அண்ட் இங்கே தான் நான் படித்தேன், பிஜி படிச்சுட்டு ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ஜாப். அதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்போவுமே வெளியிலேருந்து யாராவது என்கரேஜ் பண்ணோம், மோட்டிவேட் பண்ணோம், இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் ரொம்ப லேட்டாக எனக்கு புரிஞ்சுது, என்னோடய பிக்கஸ்ட் சியர் லீடர், பிக்கஸ்ட் மோட்டிவேட்டர் நானே தான். எப்போ என்னை யார் டவுட் பண்ணாலும் நான் என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன், நான் என்னை இன்ஸ்பயர் பண்ணுவேன். எனக்கு அடுத்தடுத்த லெவலில் எனக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலை நான் ஒண்டி தான் செய்வேன். ஏன்னா நிறைய பசங்க இருக்கீங்க, சின்ன பசங்க, பொண்ணுங்க. ஒன்லி ஒன் திங் ஐ வுட் லைக் டு சே இஸ், நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி நாளில் அட்லீஸ்ட் இந்த ஜென்ரேஷனில் வந்து அந்த ஃபைனல் இமேஜ் பிடிச்சிருக்கு. ஒரு விராட் கோலி அக்ரெசிவாக கிரிக்கெட் விளையாடுவார், பயங்கரமாக கத்துவார், பயங்கரமாக அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பார். அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே விராட் கோலி மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த விராட் கோலி ஆனதுக்கான ஒரு ட்ராவல் இருக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நம்மள நிறைய பேர் விட்டுடுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேறு யாரும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண வேணாம், வேறு யாரும் என்கரேஜ் பண்ண வேணாம், நீங்களே உங்களுக்கு பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் நான் ரொம்ப மொக்கையாக ஒரு படம் பண்ணேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. ஸோ நான் இருக்கிற எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டேன், பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஆனால் ஒரு மாதிரி கூச்சமாகவே இருந்தது, ஐயோ இந்த படம் நம்ம பண்ணியிருக்கோமே, இந்த ஃபீலிங்லேருந்து வெளில வரணுமே அப்படின்னும் போது நான் எனக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்ட வழி, ஒரு செமையாக ஒரு படம் நம்மளே பண்ணலாம், நம்மளுக்கு இது பிடிக்கல, அப்படி பிடிச்ச மாதிரி பயங்கர பெருசாக ஒரு படம் பண்ணலாம். ஸோ அப்படி எதுவுமே எதிர்பார்க்காம நான் என்ன வெளில எடுத்துகிட்டு வரதுக்கு நான் மோட்டிவேட் பண்ண வேலை தான் இன்றைக்கி எனக்கு ஒரு சூர்யா படமாக மாறி இருக்குது. ஸோ எதுவும் எதிர்பார்க்காம உங்களை, உங்களோட அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன். எங்கள் வீட்டில் வந்து பாஷா படத்தில் ரஜினி 3 விளக்கு ஏற்றுவார், எங்கள் வீட்டில் ஒரு 7-8 விளக்கு, 3 தங்கச்சி, ஒரு தம்பி, ஒரு அம்மா, தாத்தா, பழைய பாக்யராஜ் படம் மாதிரி எங்கள் ஃபேமிலி இருக்கும். ஸோ எனக்கு என்னென்னா, நான் தரையில் படுத்தேன், என் தங்கச்சிலாம் பெட்டில் படுக்கணும், அப்படி தான் என்னோடய பெரிய ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்கு நான் வந்து செமையாக வேலை செய்யணும், நான் எனக்கு வேலையை ரொம்ப பிடிச்சி செய்யணும், நான் நிறையா சம்பாதிக்கணுன்றது என்னோடய மோட்டிவேஷனாக இருந்தது. அண்ட் ஐ எம் ஹியர். ஸோ பி யுவர் பிக்கஸ்ட் சியர் லீடர். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ டோன்ட் நீட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட்.
நிறைய பேர் எஸ் உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய நல்ல விஷயம் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் யாருமே பண்ணாத மாதிரி இருக்கும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணுங்கள். டோன்ட் லெட் எனிபடி டவுட் யூ. ஏன்னா இது வந்து ஒரு கோல்டன் ஜென்ரேஷன், உங்களோட ஜென்ரேஷன். 10 வருஷம் முன்னாடி நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா 10 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் படித்த 25% பேருக்கு தான் வேலை கிடச்சிது. இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்கிற 51% பேருக்கு வேலை இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் படித்தா வேலை இருக்காது, சும்மா இருக்கணும் அப்படிலாம் மாறிடுச்சு. உங்கள் ஜென்ரேஷனில் எக்கச்சக்க வேலை வாய்ப்பு ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இல்லாமல் இப்போ டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி காலையில் என்னோட நல்லா படித்தவங்களாம் இதை சொல்லியிருப்பாங்க. வெறும்னே டிகிரி இருந்து உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கிடைக்கிறதோட கூடவே ஏதாவது ஒரு ஸ்கில் வளர்த்துக்கோங்க. அந்த ஸ்கில் இருந்தால் இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்த உடனே அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி, நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ டெவலப் அ ஸ்கில் செட், யூஸ் ஐசிடி அகாடமி அண்ட் பீப்புள் லைக் தெம், எக்ஸ்ப்ளாய்ட் தெம். இன்ஃபேக்ட் நிறைய அது மாதிரி பேர் இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே இப்போ வந்து நிறைய நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்க முடியுமோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கோங்க, நிறைய கற்றுக்கோங்க. லைட்டாக படம் பார்த்துட்டு அதோடு விட்டுருங்க. அதுக்காக போய் ஃபேனெல்லாம் யாருக்கும் ஆக வேணாம், அந்த ஃபேன் கிளப்லாம் சேர வேணாம். ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ கிரேட் லைஃப், காட் பிளெஸ். Thank you sir. Be responsible. Thank you very much. You are always an inspiration. நன்றி சார். ஒரே ஒரு 2 क्वेश्चन மட்டும். ஏனா ஒரே ஊரா 2 क्वेश्चन சார். 3 எடுத்துக்கிட்டா 2 क्वेश्चन. 3 ஓகே சார். ப்ளீஸ். ஓகே, யாரோ செட் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கே. இல்ல எனி 3 questions. ஓகே, யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். 3 கேள்வி. எழுந்திருமா, பச்சை சட்டை. ஹாய். நான் ஒரு மைக் பேக் சைடு அழகிரி பேக் அங்க எந்திரிச்சிட்டாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன், நானே பேசிடுறேன். ஓகே இருங்க, அவர் சார் மைக், கோபிநாத் சார் மைக் எடுத்துறாரு பாருங்க. ஹாய்மா. ஹாய் அண்ணா. ஹாய்மா, உன் பேரு? சஷ்டிகா. ஸ்வஸ்திகா. சஷ்டிகா. கிருஷ்ணா ஆதித்யா காலேஜ்ல இருந்து வரோம்ண்ணா. கிருஷ்ணா ஆதித்யா காலேஜ்ல இருந்து வரோம்ண்ணா. ஓ சூப்பர்மா. அண்ணா ஒரே ஒரு क्वेश्चन. 20 இயர்ஸ் ஜர்னி, அதில் என்னைக்காச்சும் குவிட் பண்ணிடலான்னு உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் உங்களை குவிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சொல்லணும். அது என்ன விஷயம் அண்ணா? எப்படி பவுன்ஸ் பேக் ஆனீங்க? அம்மா, 3 தங்கச்சி, தாத்தா, தம்பி, 21 வயசில் கல்யாணம், 2 குழந்தை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மோட்டிவேஷன் வந்து இந்தியாவை மாற்றணும், பாகிஸ்தானை திருத்தணும், அமெரிக்காவுக்கு அறிவுரை சொல்லணும், இல்லை அது மாதிரிலாம் இருக்குது. நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர், அது இருக்க தேவையில்லை. சின்னதாக கூட இருக்கலாம். பட் என்னோட பெரிய மோட்டிவேஷன் என்னோட சின்ன மோட்டிவேஷன் தான். என்னென்னா, என் குடும்பம் நான் சின்ன வயசில் பட்ட கஷ்டத்தை அடுத்த ஜென்ரேஷனில் படக்கூடாது. அதுதான் என்னோட பேஸ் மோட்டிவேஷன். ஸோ அது என்னை குவிட்டே பண்ண விட்டதில்லை. தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் அண்ணா. சூப்பர்மா. உனக்கு எத்தனை பேர் வீட்டில்? ஒரு தங்கச்சி. அப்போ நீ அந்த வருத்தமாக சொல்கிற, ஒரு தங்கச்சி தானே? சூப்பர். ஆல் தி பெஸ்ட். சிங்கிள் பேரண்ட், அம்மா மட்டும்தான். ஓ சூப்பர்மா. ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் லைஃப். அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கோ. Thank you so much. பை. அடுத்த கேள்வி என்னப்பா? நம்ம வந்து ஒரு ஆனரபிள் மினிஸ்டரை வச்சு இங்கே நின்றுட்டு இருக்கோன்றதுனால கொஞ்சம் டப்புன்னு கேட்டிங்கன்னா எனக்கா கால்லாம் நடுங்குது. அண்ணா குட் ஈவினிங்ண்ணா. இது எங்கம்மா? ஓ ஹாய். ஹாய். சொல்லுமா. நாங்கள் பிஎஸ்ஆர் கிருஷ்ணமால் காலேஜ்லேருந்து வரோம். ஓகே. அண்ணா சூர்யா 45 மூவி அப்டேட். சூர்யா 45 மூவி அப்டேட்டா? ஆமாண்ணா. இப்போதான் உன்னை சொன்னேன், ஒழுங்கா படி, படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போன்னு. போ, அப்படியே போ. வேற யார்கிட்டயா மைக் கொடு. ஒரு கேள்வி வேஸ்ட். அண்ணா அப்படியே ஃப்ரெண்டோட ஒரு கேள்வி கேட்டுட்டா? இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்துரு. இல்லை, அந்த அப்டேட்லாம் வந்து அதுக்கான போர்ட்டலில் சொல்லிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நம்ம வேறு ஏதாவது பற்றி பேசலாம். அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக வேலையை ஆரம்பிப்போம். இன்னும் ஒரே பெண்களாக இருக்கே. தம்பிகளா எங்கே நீங்களாம்? மைக்கே தரமாட்டேன்றாங்களா? அண்ணா உங்களோட பிக் ஃபேன்னா. உங்களோட பாட்காஸ்ட் வந்து ரொம்ப கேட்பேன் நான், நாலாம் ஊருக்கோட. ஸோ அதோட உங்களோட பெர்ஸ்பெக்டிவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹவு தேட் பெர்ஸ்பெக்டிவ் லைஃப் லாங் உங்களோட ஜேர்னி எங்களுக்கு தெரியும். பட் அந்த ஷேப்பிங் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், எதை எடுத்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச், அண்ட் ஹவு யூ மேக் தட் அண்ட் ஹவு யூ கீப் ஆன் டூயிங் தட். ஹவு யூ ஆர் ஆஸ்கிங் சோ மச் இங்கிலீஷ் ஹவு அண்ட் ஆல். See, ஐசிடியோட ட்ரைனிங் சார். யா, ஐ கேன் see. நீங்களும் ஐசிடி ட்ரைனிங் தான் போல இருக்கே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எல்லாமே பாசிட்டிவாலாம் எடுத்துக்க முடியாதுமா. அது ரொம்ப கஷ்டம். அது சும்மா போய் அது இன்றைக்கி ஜென்ரேஷனில் வந்து இந்த நிறைய பேர் இந்த மாடர்ன் குரு அப்படி ஆகி எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. யாராவது காலை மீச்சா ஐயோ ஜாலியாக இருக்குது, எனக்கு வலிக்குது அப்படி அதெல்லாம் இல்லை. வலிச்சா நம்மளுக்கு வலிக்கும். காலை மீச்சாங்கன்னா நம்ம அழுவோம்,
தலையில் இடிச்சுக்கிட்டோன்னா வலிக்கும், இன்னொரு வாட்டி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குனிஞ்சு போவோம்ல, அது மாதிரி தான் சின்ன வயசுலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி நெருப்பை தொடுறது, தலையில் இடிச்சுக்கிறதுலாம் சில விஷயம் சொல்லிக் கொடுக்கும். இன்னொரு வாட்டி நெருப்பை தொடக்கூடாது, இன்னொரு வாட்டி இந்த கதவு கீழே போகணுன்னா குனிஞ்சு போகணுன்னு. அதே மாதிரி ஏதாவது தப்பாக நடக்குது அப்படின்னா நான் வந்து அதை பாசிட்டிவாலாம் எடுத்துக்க மாட்டேன், நெகட்டிவாக தான் எடுத்துப்பேன். எனக்கு அதை அஃபெக்ட் பண்ணும், நான் அழுவேன், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே இல்லை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அழுதுகிட்டே அப்படியே உட்கார முடியாதுல்ல, இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது நடக்காத மாதிரி பார்த்துப்பேன். ஸோ நெகட்டிவாக இருந்ததுன்னா நீ நெகட்டிவாக தான் எடுத்துக்கணும். லைஃப் ஃபுல்லாக பாசிட்டிவாகவே இருக்கவே முடியாது. நெகட்டிவாக நடந்ததுன்னா நம்ம ஹாப்பி ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்போம்ல, அந்த ஸ்டெப் தான் ஹாப்பினஸ். நான் அந்த ஸ்டெப்பை நான் அடிக்கடி எடுத்து வைப்பேன். அதுதான் என்னோட சீக்ரெட் ஆஃப் பூஸ்ட். பாட்காஸ்ட் வந்து நீங்க திரும்ப பண்ணுட்டு நான் திரும்பி பண்ணு தான் இருக்கேன், நீ கேளு ஒழுங்கா. என்ன நீ இப்படி சொல்கிற? அம்மா தங்கச்சி, அந்த 4 நாள் முறுக்குன்ற பாட்காஸ்ட் நிறுத்தி 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ பாட்காஸ்டோட பேர் பச்சை சட்டை. ஸோ நீ கேளு சரியா? ஓகேம்மா, பாய். லாஸ்ட் கொஸ்டின் பையன் இருந்து சார், ஒரே ஒரு பையன் இருந்து. ஒன் பை லாட் ஆஃப் பாய்ஸ் வெயிட்டிங். ரித்திகா ஃப்ரம் ஸ்ரீ கைலாஷ் விமென்ஸ் காலேஜ். ஹாய், ஹாப்பி பர்த்டே. அவளால இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க 20 இயர்ஸ் ஜர்னின்னு சொல்றீங்கல்ல, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து 3 மெயின் பாயிண்ட்ஸ். எதுக்குமே டவுன் ஆகக்கூடாது, ஒரு எதுக்குமே கடன் வாங்க கூடாதா? டவுன் ஆகக்கூடாது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் டக்குன்னு டவுன் ஆகிடுறாங்கல்ல. ஸோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் உங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் திங், thank you, it's a very good question, very deep. See, ஒரு விஷயம் நான் போதுமா இல்ல உங்களுக்கு அங்க சண்டை வரும் சார், நான் அப்பப்போ பயந்துடுறேன், நானே பேசிட்டா. சரிம்மா, ஒரே ஒரு விஷயம் வந்து நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், உங்ககிட்டயும் சொல்கிறேன். ஆஸ் அ காலேஜ் படிக்கும்போதோ இல்லை ஸ்கூல் படிக்கும்போதோ எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. நான் 12th ஃபெயில் ஆனதே எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. என் அம்மா வந்து யார்கிட்டையும் சொல்லாதன்ட்டாங்க. ஸோ எனக்கு எப்படி கோப்பப் பண்ணணுன்னு தெரியல. அதனால நான் வந்து கெட்ட பழக்கம்லாம் பழகிட்டேன் ரொம்ப ஏர்லியாக. ஸோ நான் எப்போ அதுலேருந்து என்னால் வெளில வர முடிஞ்சு என்னோடய உடம்பை நான் செம்மையாக பார்த்துக்க ஆரம்பித்தேனோ, என்னோடய பாடி, என்னோடய மைண்ட் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்தது. ரொம்ப வருஷமாக இப்போ தெளிவாக இருக்குது. ஸோ ஒரு விஷயம் வந்து எப்படி கோப்பப் பண்ணணும், கீழே போனால் என்ன பண்ணணும் அப்படின்றதோட என்ன பண்ணக்கூடாதுன்னா, டோன்ட் கெட் இன் டு எனி பேட் ஹேபிட்ஸ். இட்ஸ் வெரி ஈஸி. நான் வந்து ஒரு கெட்ட பழக்கம் பழகிட்டேன். என்னால் ஒரு 10 வருஷத்தில் அதை விட முடிஞ்சது. நடுவில் எனக்கு வாய்ஸ்லாம் போயிடுச்சு. ஏன்னா நான் சிகரெட் பயங்கரமாக பிடிச்சி என்னோடய வேலையே என் வாய்ஸ் வச்சு தான். எனக்கு வாய்ஸ் போயிடுச்சு. 6 மாதம் யாருக்கிட்டையும் பேசலை. அப்புறம் ஒரு சர்ஜரிலாம் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்தாங்க. நான் அதில் கூட விடலை. அப்புறம் திருப்பி நான் வந்து கண்டினியூ பண்ணேன். பட் ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் விட்டேன். என் கூட இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இருந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு இல்லை. ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. நாட் ஓன்லி சிகரெட், அதர் ட்ரக்ஸ். ஸோ ஒரு பையன் வந்து அது மாதிரி ஏதோ ஒரு ஹையில் இருக்கும்போது மேலேருந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி. அவன் காலேஜ் வரும்போது நான் பார்த்துருக்கேன், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பியர் ப்ரெஷர், கூட இருக்கிறவங்களாம் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பையன் இன்னைக்கு கனடாவில் இருக்கான். அவனுக்கு இப்போ அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது. சும்மா விளையாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம், இன்றைக்கி அவன் விட்டுட்டு கனடா போயிட்டு அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கான். பட் ஆனால் இந்த பையன் இன்றைக்கி இல்லை, எங்கள் ஃப்ரெண்டு. ஸோ கற்றுக்கும் போது நம்மளுக்கு ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். நம்மள நிறைய பேர் கற்றுக் கொடுத்துட்டு இல்லை அந்த குரூப்பில் இருந்துட்டு மூவ் ஆன் ஆகிடுவோம், ஸ்ட்ராங்காக வெளில போயிடுவாங்க. ஆனால் சில பேரால் வெளில வர முடியாது. ஸோ ஒன்லி ஒன் திங் ஐ வுட் லைக் டு சே, எனி திங் உங்களை கீழே இறக்குது, உங்களுக்கு டவுனாக இருக்குது சுச்சுவேஷனாக இருந்தாலும், மேக் ஷுவர் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொன்னேன்ல, நான் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹெல்தி, ஐ ஃபீல் குட். நான் எப்போவுமே எனக்கு 16 hours எனர்ஜி இருக்குது. ஏன்னா என் உடம்பை நான் செமையாக பார்த்துக்கிறேன். என் உடம்பு எனக்கு இம்பார்ட்டன்ட், உங்கள் உடம்பு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் ஐ கேன் டூ இட், ஈச் ஒன் ஆஃப் யூ கேன் டூ இட். ஆல் தி பெஸ்ட். குட் லக் கைஸ். தேங்க்யூ. ஐ திங்க் இனஃப் ஆஃப் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் லைஃப். காட் பிளஸ். தம்பி போதும்பா, நம்ம இன்னும் 4 ஃபோனில் பேசலாம். ஓகேவா? உன் நம்பர் கொடு. ஓகே, see you guys. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். Bye. Thank you.